ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்கு கோலா உருண்டை குழம்பு. அதுக்கு ஒரு 50 கிராம் நான் சேனக்கிழங்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சு தான் மசிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் கழுவி வச்சுருக்க சேனக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். தேவையானது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. அடுத்தது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேன். இது காரக்குழம்பு ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது நம்ம கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு நைஃப் எடுத்து நான் குத்தி செக் பண்ணி பார்க்குறேன். நைஃப் நல்லா உள்ளே இறங்குச்சு அப்படின்னா கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சமையல் எண்ணெய் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா முருக வதங்கணும். நமக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போது இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வதங்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நான் பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி சுருண்டு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்பு நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இல்லைன்னா வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ மசாலா நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்துருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் புளியோட ஸ்மெல் நமக்கு போகும். மூடி வச்சு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். சைடில் நம்ம வேக வச்சு எடுக்க வைக்கோம் இல்லையா, அந்த கிழங்கை நல்லா மசிச்சுக்கணும். நீங்கள் கையில் மசித்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா நல்லா மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 கைப்பிடி அளவு நறுக்கின வெங்காயம், 1 பச்சை மிளகாய் அப்போ அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா குட்டி குட்டியாக, அது அண்ட் கொஞ்சமாக உப்பு. நம்ம ஆல்ரெடி கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் அப்படியே தான் பிசையணும். பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சால் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது சேனக்கிழங்குன்றதுனால கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். நம்ம கையில் ஒட்டும். நீங்கள் லேசாக எண்ணெய் தடவிட்டு 2 கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா வரும். நான் சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதை தொட்டு தான் நான் உருட்டுறேன்.
நீங்கள் எண்ணெய் தடவிட்டு உருட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வரும். எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் வராது. நமக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து வரும். நம்ம பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஷேப்பு பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் 10 உருண்டை எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடணும். போட்ட உடனேயுமே நீங்கள் கிளறிடாதீங்க, உடஞ்சிரும். போட்டுட்டு மீடியமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா வெந்ததும் நீங்கள் இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வெந்தால் போதும். உள்ளே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கு போண்டா மாதிரி இருக்குல்ல, இந்த சைடு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்படியே சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிடலாம். பட் குழம்புல போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்த்ததுமே நீங்கள் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, உடஞ்சிரும் எல்லாமே. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.